சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது உலகத்தில் வேறு எந்த விதமான பிரச்சனைகளையும் பற்றியும் பேசவில்லை. அமெரிக்க தேர்தலை பற்றியோ அல்லது சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியோ உலக அரங்கில் யாரும் பேசவில்லை. நண்பர்களே, தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போரை பற்றித்தான் அதிக அளவில் ஊடகங்கள் பேசி வருகின்றன. ஈரான் இஸ்ரேல் போரை பற்றி அதிக அளவில் பேசுவதற்கு காரணம், உலக அரங்கில் பொருளாதாரத்தின் நிலை தற்போது அதிக அளவு இறக்கத்தில் உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பெரும்பாலாக தெற்கு ஆசியா கண்டத்துள்ள நாடுகளில் அதிகமான அளவில் எரிபொருள் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது அனைத்து நாடுகளுக்கும் மிக தேவையான ஒரு பொருளாக உள்ளது. ஆகவே இவற்றின் விலை ஏற்றத்தாலோ அல்லது இவை மற்ற நாடுகளுக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்டாலோ அனைத்து உலக மக்களும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இஸ்ரேல் எந்த நிலையில் உள்ளது? இந்த இஸ்ரேல் ஈரான் போரினால் இந்தியா கவலை கொண்டுள்ளதாக தெரிகிறது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாக பார்க்கலாம். நண்பர்களே, இது மிக விளக்கமாக அளிக்கக்கூடிய ஒரு வீடியோ தொகுப்பு. இதை கடைசி வரை பாருங்கள். முக்கியமான விவரங்கள் இதில் உங்களுக்கு உள்ளது. நண்பர்களே, சென்ற வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி அன்று ஈரானால் வளர்த்து விடப்பட்ட, ஈரானால் பயிற்சியளிக்கப்பட்ட ஹமாஸ் போராளிகள் 5000க்கும் மேற்பட்ட மிசைல்களை இஸ்ரேல் மீது அனுப்பியதால் அங்கு 1200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டனர். சுமார் 220க்கு மேலானவர்கள் கடத்தி செல்லப்பட்டு தற்போது பிணை கைதிகளாக ஹமாஸ் போராளிகளால் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இனியும் விடுவிக்கப்படவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. ஆகவே நமது நாட்டு மக்களை கொண்டு விட்டார்களே, அவர்களை பழிவாங்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளை அடக்குவதற்காக கடந்த ஒரு வருடமாக வான்வெளி தாக்குதல் மற்றும் தரைவெளி தாக்குதல் ஆகியவற்றை செய்து வந்தது. இதில் பெரும்பான்மையான வெற்றி இஸ்ரேல் நாட்டிற்கு கிடைத்தது. ஹமாஸ் போராளிகளின் தலைவர் அவர்களை ஈரான் நாட்டிலேயே சுட்டு கொண்டார்கள் இஸ்ரேல் படையினர். ஆகவே இதற்கு பதிலடியாக அப்போது ஏப்ரல் மாதம் ஈரான் இஸ்ரேல் மீது ஏராளமான மிசைல்களை அனுப்பியது. அதில் எந்த விதமான சேதாரமும் பெருத்தளவில் இஸ்ரேலுக்கு ஏற்படவில்லை. இந்த போராளி குழுக்களை ஒழித்து கட்டாவிட்டால் நமது இஸ்ரேல் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்ற அர்த்தத்தில் தொடர்ந்து பல நாடுகள் கேட்டுக்கொண்டுமே பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியுமே அதற்கு ஒத்துழைக்காத இஸ்ரேல் பிரதமர் திரு நெதன்யாகு அவர்கள் தொடர்ந்து ஹமாஸ் போராளிகளை காசா பகுதியில் தாக்கி அவர்களை அழிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டார். அதில் அவர் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றுள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக ஈரானால் வளர்த்து விடப்பட்ட, ஈரானால் பயிற்சி அளிக்கப்பட்ட ஹெஸ்புல்லா போராளிகள் லெபனான் நாட்டில் அவர்கள் அங்கே பயிற்சி பெற்று அங்கு அவர்கள் அதை தங்களது தலைமையிடமாக கொண்டுள்ளனர். அதேபோன்று ஏமன் நாட்டில் ஹவுதிஸ் போராளிகள், இவர்களுக்கும் ஈரான் ஏராளமான உதவிகளை செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது, ஆயுதங்களை அளித்து வருகிறது. சிரியா நாட்டிலிருந்து இந்த ஹெஸ்புல்லா போராளிகளுக்கு ரஷ்யாவின் ஆயுதங்கள் வருகின்றன. சிரியா வாங்கும் ரஷ்யாவின் ஆயுதங்கள் இங்கு கடத்தப்படுகின்றன லெபனான் நாட்டிற்கு. அவை இவ்வகையில் இருப்பதால் தனது நாட்டுக்கு பெருத்த பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுகிறது என்ற காரணத்தினால், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் மற்றும் ஹவுதிஸ் அமைப்பினர் ஆகியோர் ஹமாஸ் போராளிகளுக்கு ஆதரவாக தொடர்ந்து இஸ்ரேலை அவ்வப்போது தாக்கி வந்தனர். ஆகவே ஹமாஸ் போராளிகளை ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் வைத்த பின்பு தற்போது இந்த ஹெஸ்புல்லா போராளிகளை தாக்கி அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது இராணுவத்தையும் விமானப்படையையும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீது லெபனான் நாட்டின் மீது இஸ்ரேல் திருப்பியது. நண்பர்களே, லெபனான் நாட்டில் பயிற்சி பெற்று தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீது அதிக அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது. இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினை தாக்கி அழித்துவிட்டு ஹவுதிஸ் போராளிகளையும் அழிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இஸ்ரேல் இருக்கின்றது போன்று தெரிகின்றது. ஆக இவர்களை அழிப்பதற்காக பல ஐடியாக்களை அது செய்து அந்த அளவிற்கு அது மிக ப்ரிசியஸ் மெட்டிகுலஸ் ஆக்ஷன் பிளான் ஒன்றை தீட்டியது. நண்பர்களே, இஸ்ரேலில் மொத்தம் 3 விதமான இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் உள்ளன. நண்பர்களே, 3 கட்டங்களே அவை உள்ளன. ஷின்பெட் என்று கூறுவார்கள் ஒரு அமைப்பு. இது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தகவல்களையும் சேர்க்கும். அந்த தகவல்கள் பல்வேறு இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அடுத்த நிலையில் உள்ள மொசாத் என்ற அமைப்பிற்கு தரும். இந்த மொசாத் அமைப்பானது
பல நாடுகளிலும் இது செயல்பட்டு வருகிறது. யாருக்குமே தெரியாமல் சீக்கிரட்டாக இது இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மொசாத் என்பது நண்பர்கள். இந்த சின்பெட் என்ற இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்கக்கூடிய அந்த தகவல்களையும் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான தகவல்களையும் அதை திரட்டி மொத்தமாக அதை மிலிட்ரிக்கு கொடுத்துவிடும். மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்பது மூன்றாவது ஒன்று. இந்த மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் தான் இந்த அனைத்து வகையான தகவல்களையும் ஒன்று சேர்த்து அவற்றை ஆராய்ச்சி செய்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் இந்த மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் செய்யும் நண்பர்களே. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முதலில் ஹமாஸ் போராளிகளை ஓரளவு நாம் கடந்த ஒரு வருடமாக தாக்கி அவர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டோம். ஆகவே இந்த ஹெஜ்புல்லா அமைப்பினரை தாக்கி அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தனர் நண்பர்களே. இந்த ஹெஜ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லா என்பவர் 1991-92 வாக்கில் அவர் தலைவராக பதவியேற்றார். தனது 32ஆம் வயதிலேயே பதவியேற்றுள்ளார். இவர் உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான போராளி குழுக்களில் இது ஒன்று. இதுதான் உலகத்திலே மிக அதிக அளவில் ஆயுதங்களையும் ஆட்களையும் பவரையும் கொண்டுள்ள ஒரு முக்கியமான போராளி குழு இது. பல நாடுகளிலிருந்து தனக்கு தேவையான நிதியை திரட்டி அந்த நிதியை வைத்து ஏராளமான ஆயுதங்களை பெற்று அந்த ஆயுதங்களை இஸ்ரேல் அல்லது அதன் தோழமை நாடுகள் அழித்து விடக்கூடாது என்பதற்காக மக்கள் வாழக்கூடிய பெரிய பெரிய வீடுகளில் அவற்றை பதுக்கி வைத்தார்கள். அந்த வீடுகள் அவ்வாறே அவை வடிவமைக்கப்பட்டன. மக்கள் வாழ்வதற்கும் இந்த ஆயுதங்களை சேமிப்பு வைப்பதற்கும் வேண்டிய இடம் உள்ளவாறு அந்த வீடுகள் கட்டப்பட்டன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஏராளமான டனல்களை அமைத்தனர். அந்த பதுங்கு குழிகளில் இவர்கள் வாழ்ந்து வந்தனர் நண்பர்களே. மிக சீக்கிரட்டான முறையில் அனைத்து விதமான பணிகளையும் அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்கள், பயிற்சிகள், நிதி உதவி போன்ற அனைத்து வகையான உதவிகளையும் ஈரான் அவர்களுக்கு செய்து கொண்டு வந்தது நண்பர்களே. இவர்களை முதலில் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 3 விதமான இன்டெலிஜென்ஸ் சர்வீஸுகளும் வேலை செய்ய ஆரம்பித்தன. இஸ்ரேலைச் சேர்ந்த இந்த 3 இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ்கள் சேகரித்த தகவல்களின்படி இந்த மொசாத் அமைப்பின் தலைவர்கள், அதற்கு கீழுள்ள நிலையில் உள்ள தலைவர்கள், மேலும் அதற்கு கீழுள்ள தலைவர்கள் என அனைத்து அமைப்பினரும் எங்கு தங்கியிருக்கின்றார்கள், எப்பொழுது அவர்கள் மதிய உணவு அருந்த போகிறார்கள், எப்பொழுது டின்னர் சாப்பிட போகிறார்கள், எப்பொழுது காலை டிஃபன் சாப்பிட போகிறார்கள், எந்த வீட்டில் தங்கியிருக்கிறார்கள், அவர்கள் எங்கு செல்கிறார்கள், அவர்களின் நண்பர்கள் யார், அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளன, அவர்கள் எங்கு உள்ளனர், அவர்கள் மனைவி எங்கு உள்ளார் என்பது போன்ற அனைத்து வகையான தகவல்களையும் திரட்டி ஒரு முடிவான ஒரு அறிக்கையை தயார் செய்தார்கள். அதன் அடிப்படையிலேயே வான்வழி தாக்குதல் செய்து ஆயுதங்கள் உள்ள இடங்கள், இவர்கள் தங்கியுள்ள இடங்கள் என ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள் நண்பர்களே. இதற்கு முன்பாக அவர்கள் மிக முக்கியமான ஒரு செயலை செய்துள்ளார்கள். அது என்னவென்றால், இந்த அமைப்பினர்களுக்கிடையே எவ்விதமான தகவல் தொடர்பும் இல்லாத வண்ணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் முதலில் அந்த செயலில் இறங்கினார் நண்பர்களே. அதாவது ஹெஸ்புல்லா அமைப்பினர் தங்களுக்குள் உரையாற்றிக் கொள்வதற்கும் தங்களது செயல்களை செய்வதற்கும் கமாண்டு, கண்ட்ரோல் மற்றும் எக்ஸிக்யூஷன் போன்ற செயல்களை செய்வதற்குமாக பேஜர்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் எங்கே கிடைக்கும் என்று அவர்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது இதை அறிந்த இஸ்ரேலின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் ஆனது தனது நாட்டில் உள்ள முக்கியமான பணக்காரர்களை இந்த மாதிரியான பேஜர்கள் செய்வது போன்று ஒரு ஃப்ரண்ட் லைன் நிறுவனத்தை ஆரம்பிக்க செய்து அந்த நிறுவனங்கள் இவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் பேஜர்கள் தருகிறோம் என்ற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களை உண்மையிலேயே இவர்கள் மிகப்பெரிய நிறுவனம் என்று நம்பி இவர்கள் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் அவர்கள் நினைக்காத வகையில் ஆகவே அவர்களிடம் பேஜர்களை வாங்குவது என ஆர்டர் கொடுக்கப்பட்டது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆர்டர் கொடுத்ததில் இந்த பேஜர்களில் இவர்கள் வெடிமருந்துகளை நிரப்பி இந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ஆனால் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் என்பதை ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கு தெரியாது. ஆகவே இந்த பேஜர்கள் வெடிமருந்தை அனுப்பி அவர்களுக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த பேஜர்களை சற்று காலம் தாழ்த்தி அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் மிக விரைவாக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவற்றை உடனே செயல்படுத்தி விடலாம் என்றதில் அதற்கு அவை வழங்கப்பட்ட அனைத்து ஹெஸ்புல்லா அமைப்பினரும் அதனை
பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவை வெடித்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஹெஜ்புல்லா அமைப்பினர் இறந்து விட்டார்கள் நண்பர்களே. ஆகவே அடுத்து என்ன செய்வது என்பது போன்ற தகவல்களை அவர்கள் பரிமாறிக்கொள்ள இயலவில்லை. ஆகவே அவர்களுக்கு இடையான இந்த கமாண்ட், கண்ட்ரோல் மற்றும் எக்ஸிக்யூஷன் ஆகிய இந்த செயல்பாட்டை செய்ய விடாமல் முதலில் இஸ்ரேல் நாட்டினர் அதை தடுத்து விட்டனர் நண்பர். இரண்டாவதாகத்தான் இந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் இந்த முக்கியமான இடங்களில் அவர்கள் வான்வழி தாக்குதலாக அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட குண்டுகளையும் பயன்படுத்தி அவர்கள் இந்த டனல்கள், ஆயுதங்கள் பதுங்கி இருக்கக்கூடிய வீடுகள், கட்டிடங்கள் என பல இடங்களை அவர்கள் தாக்கிய போது அதில் ஹெஜ்புல்லா அமைப்பின் தலைவர் திரு ஹசன் நஸ்ருல்லா அவர்களும் இறந்துள்ளதாக தெரிகிறது நண்பர்கள். மிக பக்காவாக பிளான் செய்து இஸ்ரேல் அமைப்பினர், இஸ்ரேல் படையினர் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக செய்திட அவர்கள் பிளான் செய்துள்ளார்கள். ஈரான் நாட்டிலிருந்து தான் அதிகமான பிரச்சனைகள் வருகின்றன. ஈரான் தான் இந்த போராளி குழுக்கள் அனைத்துமே உருவாவதற்கு முக்கியமான காரணம். ஆகவே ஈரானை எப்படியாவது நாம் தாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தது. யூதர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ளவர்கள் உலகத்தின் பல இடங்களில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் வாழ்ந்த இடங்களெல்லாம் அவர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டன. அவர்களை ஒடுக்கி ஆள ஆரம்பித்தனர் பிற நாட்டினர். ஆகவே அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்போதுள்ள இஸ்ரேல் என்ற இடத்தில் இஸ்ரேல் என்ற நாட்டினை ஆரம்பித்தவுடன் உலகத்தின் பல பகுதிகளில் உள்ள இஸ்ரேல்கள் இங்கே வந்து குடியேற ஆரம்பித்தனர். ஆகவே ஒடுக்கப்பட்ட, சிரமப்பட வைக்கப்பட்ட இந்த மக்கள் தாங்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் பல துறைகளிலும் மிக வேகமாக முன்னேறி வந்தனர். அவற்றில் மிக முக்கியமானது இந்த பாதுகாப்புத்துறை என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட். பாதுகாப்பு துறையில் அவர்கள் ஏராளமான ஆராய்ச்சிகளை செய்து தங்கள் நாட்டுக்கு தேவையான அனைத்து வகை முக்கியமான ஆயுதங்களை அவர்கள் வைத்துள்ளனர் நண்பர். ஆகவே இவர்கள் இந்த யூதர்களை நாம் அழிக்க வேண்டும், அவர்கள் பாலஸ்தீன நாட்டிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்ற நினைக்கின்றார்கள், ஆகவே நாம் இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கு ஆதரவாக ஈரான் செயல்பட்டு வந்ததால் ஈரான் இவர்கள் மீது மிக கடுமையான கோபமாக இருந்தது. ஈரான் தற்போது இஸ்ரேலை தாக்குவதற்காக அநாயுதத்தை தயாரிக்கும் முயற்சியில் கடைசி கட்டத்தில் உள்ள நண்பர்களை. ஏற்கனவே அணு ஆயுதம் இஸ்ரேல் நாடு வைத்துள்ளது. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலின் நட்பு நாடான அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதி வருகின்றன. அவை தயாரித்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் இரு நாடுகளும் மிக மும்முரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த போராளி குழுக்களை அழித்துவிட்டு ஈரானை தாக்கலாம், அணுமின் நிலைகளை தாக்கலாம், ஈரானின் எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்களை தாக்கலாம், ஈரானில் எங்கெங்கே ஆயுதங்கள், மிசைல்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளனவோ அவற்றையெல்லாம் தாக்கலாம் என்ற எண்ணத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முடிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, நேரடியாக ஈரானை சென்று தாக்கி போரில் ஈடுபடலாம் இஸ்ரேல், அல்லது ப்ராக்ஸி என்ற முறையில் வேறுவித அமைப்புகளில் மறைமுகமாக ஈரானுக்கு வேண்டிய பலவித தாக்குதல்களை இஸ்ரேல் செய்யக்கூடும் நண்பர்களே. தற்போது இந்த கட்டத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் ஈரானை இந்த நேரத்தில் தாக்கிவிட வேண்டும், ஈரான் மறுபடியும் எழுந்து வளர்ச்சியடையக்கூடாது என்ற நோக்கத்தில் இரு நாடுகளும் செயல்பட்டு வருவதாக நன்கு தெரிகிறது. இதற்கு நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக அதிக அளவிலான பாதுகாப்பை அளித்து வருகின்றன நண்பர்களே. இவ்வாறு இருக்கும்போது இஸ்ரேல் 7 விதமான தனது எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியுள்ளது நண்பர்களே. முதல் கட்டமாக பார்த்தால் ஹமாஸ் போராளிகள், இவர்கள் தொடர்ந்து இனியும் காசா பகுதியில் இருந்து கொண்டு இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நேற்று வரை வான்வெளி தாக்குதல்கள், தரைவெளி தாக்குதல்கள் போன்றவை இஸ்ரேல் நாட்டினால் நடத்தப்பட்டு வருகிறது நண்பர்கள். அடுத்ததாக ஹெஜ்புல்லா அமைப்பினர், அவர்கள் முழுமையாக இன்னும் அழிக்கப்படவில்லை. தற்போது தான் அவர்களை தாக்க இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளது. அங்கு உள்ள அமைப்புகளை சிதறச் செய்துள்ளது. ஆகவே தொடர்ந்து இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகுமோ அந்த ஹெஜ்புல்லா அமைப்பினரை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்கள் தங்கள் நாட்டுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க செய்வதற்கு எவ்வளவு காலம் ஆகுமோ என்பது தெரியாது. இதுபோக ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதிஸ் போராளிகள், அவர்களும் இஸ்ரேலுக்கு அவ்வப்போது மிசைல்கள் அனுப்பி தொந்தரவுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்திய பெருங்கடல் வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து கப்பல்களுக்கு மிசைல்களை அனுப்பி, ட்ரோன்களை அனுப்பி பல நாட்டு கப்பல்களை அவர்கள் தாக்கி வருகிறார்கள். நான்காவதாக ஈராக் நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராளி குழுக்கள் இருக்கின்றன. அவையும் இஸ்ரேலுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஐந்தாவதாக ஈரான் அது தானே நேரடியாக இந்த போரில் ஈடுபட்டால் அது மிக பெரிய பேரிடையாக, மிக பெருத்த
பிரச்சனையாக இஸ்ரேலுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே. இவை தவிர இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேல் மத்தியில் அமைந்துள்ள வெஸ்ட் பேங்க் என்ற பகுதியில் அங்கு போராளி குழுக்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் இஸ்ரேலுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். 7வதாக சைபர் அட்டாக், லெபனானோ அல்லது ஈரானோ ஆகிய இரு நாடுகளும் இஸ்ரேல் மீது சைபர் அட்டாக் செய்யலாம். அதே போன்று இஸ்ரேலும் ஈரான் மீது சைபர் அட்டாக் செய்யலாம். ஆகவே இதன் மூலம் அந்த நாட்டில் உள்ள அனைத்து வித தகவல் தொடர்புகளும், விமான போக்குவரத்து மற்ற அனைத்து விதமான போக்குவரத்தும் தடைபடலாம். ஆகவே இவ்விதமாக 7 விதமான பிரச்சனைகளை இஸ்ரேல் சமாளிக்க வேண்டியுள்ளது நண்பர்களே. மிக சிறிய நாடான இஸ்ரேல் என்ன நினைக்கிறது என்றால், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, நாம் இந்த போரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த யூத நாட்டை நாம் காப்பாற்ற முடியும், யூதர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் தற்போதுள்ள பிரதம மந்திரி திரு நெதன்யாகு அவர்கள் ஏராளமான கடன்களை வாங்கி ஏராளமான தொகையை இந்த போருக்காக செலவு செய்து கொண்டு வருகிறார் நண்பர்களே. இவ்வாறு பல முனையிலிருந்தும் வரும் தாக்குதலை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவருக்கு எதிரிகள் அதிகமாக வருகின்றார்கள். அரேப் நாடுகள் உள்ளன. இந்த அரேபிய நாடுகள் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஜோர்டான் போன்ற நாடுகளெல்லாம் உள்ளன. இந்த நாடுகள் எல்லாமே தற்போது அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய நண்பர்கள். ஆகவே இஸ்ரேல் அவர்களை நண்பர்களாக பாவிக்க இயலாது. அது மட்டுமில்லை நண்பர்களே, நாம் பல வருடங்களாக வரலாறு பூர்வமாக நாம் அரேபிய நாடுகளுடன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, குவைத், ஜோர்டான் போன்ற நாடுகளெல்லாம் நாம் அவற்றை நண்பர்களாக பாவித்து அவர்களுடன் பல வர்த்தகங்களை செய்து வருகிறோம். இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த நாடுகளில் மிக அதிக அளவில் வாழ்ந்து வருகிறார்கள் நண்பர்களே. அவர்களிடமிருந்து நமக்கு அயல்நாட்டு பணம் டாலராக இந்தியாவிற்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாம் ஆரம்பத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுத்து வந்தோம். பாலஸ்தீனம் தனி நாடாக வர வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் நமது வெளியுறவு கொள்கை அமைந்தது நண்பர்களே. 1950ஆம் ஆண்டு வாக்கில் நாம் இஸ்ரேல் நாடு உருவானதை ஆதரித்தாலும் 1991-92ஆம் ஆண்டு வாக்கில் தான் இரு நாடுகளுக்கு முடிய தூதரக உறவு ஆரம்பித்தது நண்பர்களே. அதற்கு அப்புறமாக கடந்த 10 வருடங்களாக திரு மோடி அவர்கள் வந்த பின்பு அவர் முதலாக இஸ்ரேல் நாட்டில் சென்று திரு நெதன்யாகு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாடுகளுக்கு இடையான உறவு மிக அதிகமாக வளர ஆரம்பித்தது. நம்ம நாடு அவ்வப்போது செய்த பெரும் போர் மற்றும் சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இஸ்ரேல் பல ஆயுத உதவிகளையும் பல தொழில்நுட்பங்களையும் பல விதமான உதவிகளை நமக்கு செய்து கொடுத்துள்ளது. ஆனால் இது தற்போது உருவான மிக நெருக்கமான ஒரு உறவு இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் உடைய உறவு. இதுதான் நமக்கு பல ஆண்டுகளாக எண்ணெய் சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. 2 நாடுகளுக்கும் இடையான கல்ச்சுரல் ஒற்றுமை உள்ளது. ஈரான் நம்மிடம் மிக நெருக்கமாக பழகி வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இந்தியாவிற்கு பல இடங்களில் நமக்கு அது ஒத்துழைப்பு நல்கியுள்ளது. காஷ்மீர் சம்பந்தமாக பாகிஸ்தான் பிரதமர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தும்போது காஷ்மீர் சம்பந்தமான எவ்விதமான வார்த்தையும் கூறாமல் வெளியே வந்தவர் ஈரான் நாட்டின் பிரசிடென்ட் அவர்கள். ஆகவே ஈரானிடமும் சவுதி அரேபியாவிடமும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸிடமும் குவைத் போன்ற நாடுகளிடம் நாம் மிக நெருக்கமான உறவு வைத்து கொண்டிருக்கும்போது தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் என்பதால் 2 நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த எதிரித்தன்மையினால் நமது நாடு எந்த பக்கம் நாம் செல்வது என்பதனை மிக கவனமாக திட்டமிட்டு மிக திறமையாக திட்டமிட்டு நமது அயல்நாட்டு கொள்கையை செயல்படுத்த உள்ளன நண்பர்களே. ஏனென்றால் அரேபிய நாடுகளுக்கு நமக்கு முக்கியமானவை. அங்கே நமது இந்தியர்கள் அதிக அளவில் உள்ளனர். அதே போன்று இஸ்ரேல் நாட்டில் நமக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் ஆயுதங்கள் கிடைத்து கொண்டு இருக்கின்றன. அவர்களையும் நாம் ஒரு காலத்தில் அவர்கள் சிரமப்பட்ட போது நமது இந்தியா அவர்களுக்கு அதிக அளவில் அடைக்கலம் கொடுத்தது. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் நம்மிடம் நெருங்கி வந்தார்கள். ஆனால் நமது நட்பு நாடான ஈரானுக்கும் இன்னொரு நெருக்கமான நாடான இஸ்ரேலுக்கும் போர் என்று வரும் பொழுது நாம் 2 நாடுகளையுமே மிக கவனமாக நமது வெளிநாட்டு கொள்கையை பாவித்து அவற்றை நமது நண்பர்களாக தொடர்ந்து இருக்குமாறு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா ஒரு கவலை நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.